ஒரு பகுதியில் அவர் சொல்லுவாரு, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரை பார்த்தபோது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது, எப்போ? ஹல்லேலூயா. பாட்டு பாண்டா நல்லா பாடுங்க. துதித்தா ஜீவன் உள்ளவர்களை போல துதிக்கணும். ஆமென். ஆண்டவர் எப்படி சொன்னார்? முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. அவன் உங்களுக்கு விரோதமாய் பதிவிருக்கிற அந்தகார வல்லமைகளை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மையை அடைத்து வைத்து தடையா நிற்கிற பிசாசுடைய கிரைகளை உடைத்து கொண்டு கர்த்தர் ஜெயத்தை தருவார். நான் ஆவியில உணர்கிறேன். ஆமென். சில குடும்பங்களுக்கு எதிராக நின்று போராடுகிற கிரைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். நம்ம துதிக்கும் போது, இந்த ஆலயத்துக்குள்ள ஆராதனை வெளிப்படுகிற போது கரத்தை உயர்த்தினா நல்லா உயர்த்தணும். ஆமென். சத்தத்தை உயர்த்தினா நல்லா சத்தத்தை உயர்த்தணும். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை துதித்து பாருங்க. துதிக்க துதிக்க இந்த வாரத்துக்கு தேவையான கிருபையை கர்த்தர் தருகிறது மட்டுமல்ல, உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற கோட்டைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார்.